நம்ம பலத்தை சார்ந்து கொள்வோமானால் யார் உள்ள வருவா? பிசாசு கண்டிப்பா என்ன செய்யும்? ஏன் என் வீட்டுக்குள்ள கலக்கம் தெரியுமா? எப்ப என் பலத்தை சார்ந்து கொள்றேனோ, என் திறமை, நான் சம்பாதிக்கிறேன், என் பலன், என் ஞானம், என்னாலதான், நான் இல்லைனா இல்லை, நான் தான் எல்லாம் என்று எப்ப நம்மை உயர்த்தி நம்முடைய பலத்தை எண்ணி பார்க்கிறோமோ அன்னைக்கு யார் உள்ள வந்துருவா? சாத்தான் உள்ள வருவான். அப்போ ஒரு வீடு கலங்காது இருக்க வேண்டுமானால் எப்பவுமே ஒரு ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே, என்னால ஒண்ணு இல்லை, நான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் உம்மால் வந்தது என்கிற ஜெபம் எப்போதுமே நமக்கு இருக்கணும். என் பலத்தை பார், என் திறமையை பார், எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும். நமக்கு 1000 பேரை தெரியலாம், ஆனா எத்தனை பேரை தெரிந்தாலும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது ஒண்ணு, ஆண்டவர் மாத்திரமே. ஒருவேளை நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம், தப்பு இல்லை. அவங்ககிட்ட போனா நமக்கு உதவி கிடைக்கும், தப்பு இல்லை. ஆனா அதற்கு முன்பாக நாம் போய் நிற்க வேண்டியது தேவனுக்கு முன்பாக. ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யணும், எனக்கு நீர் உதவி பண்ணணும், இந்த காரியங்களை நீர் அனுகூலமாக்கணும். என் படை வீரர்கள் எனக்கு பெருசா இருக்கலாம், தாவீதுடைய படை வீரர்கள் பெரியவர்கள், பராக்கிரமசாலிகள். ஆனா சாத்தான் ஏவுது பாருங்க, எண்ணிப்பார். நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி உள்ளவன் தெரியுமா? உன்னுடைய படைபலம் என்ன தெரியுமா? எண்ணிப்பார். அப்பதான் உன் திறமை என்னன்னு தெரியும், அப்பதான் உன் பலன் என்னன்னு தெரியும். உன்னை புரிந்து கொள்ளுங்கள், எந்த இடத்திலுமே நம்ம பலத்தை வெளிப்படுத்த நினைக்க கூடாது, நம்ம திறமையை வெளிப்படுத்த நினைக்க கூடாது, நம்ம பேர் வெளியே வர நினைக்க கூடாது, நம்முடைய அந்தஸ்து வெளியே வர நினைக்க கூடாது. எப்போதுமே நாம் மறைந்து கொள்ள வேண்டியது கிறிஸ்துவின் நலனுக்குள்ள.